வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். TANCET MBA 2026 இன்னைக்கு எல்லாரும் எழுதிட்டு வந்துட்டீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம TANCET MBA 2026 கொஸ்டின் பேப்பரோடைய அனாலிசிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்றத லைவ் சேட் பாக்ஸில் எனக்கு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அனாலிசிஸ் பார்க்க போகிறோம், எப்படி வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ஆக்சுவலாக டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த செக்ஷன்ஸ் ஈஸியாக இருந்துச்சு. வி வில் ஜஸ்ட் லுக் அட் இட் ஆஸ் அ கிளிம்ஸ். அண்ட் நிறைய பேர் இப்போயே ஆன்சர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மந்த் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, 1 வீக் ப்ரிப்பரேஷனாக இல்லை 1 டே ப்ரிப்பரேஷனாக இல்லை 1 மந்த் ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், இல்லை 6 months ப்ரிப்பரேஷனாக, எவ்வளோ மந்த்ஸாக இருந்தாலும் சரி, இப்போது கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. பிகாஸ் இப்போதைக்கு நம்ம பேனிக் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இது கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலைன்னா மைனஸ் மார்க்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டென்ட் பண்ணி தப்பாக இருந்தால் மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ், இல்லைனா தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங்ஸ். கிளியருங்களா? ஸோ ஜஸ்ட் அ செகண்ட், ஐ ஆம் ஜூமிங் அவுட் அ லிட்டில் பிட். So this is the MBA paper that I have it in my hand. Hope you people could see it. So how was the paper actually? எப்படி இருந்தது? I know. And before even getting into the session, நிறைய பேர் மாக் டெஸ்ட் ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுத்துருந்தீங்க. லைக் மாக் டெஸ்ட் வந்து நிஜமாலே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இன்னைக்கு லைவ் சேட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க மாக் டெஸ்ட் வந்து எப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்றத எனக்கு மாக் டெஸ்ட் ஃபீட்பேக் மட்டும் எனக்கு கொடுங்க. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. லைக் ஹவு இஸ் தி ஃபீட்பேக் லைக் ரிகார்டிங் தி மாக் டெஸ்ட், எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு அப்படின்றத. ஸோ whoever is in the live chat, mock test நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருந்த மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டூ லெட் மீ நோ ஹவு வாஸ் இட். ஓகே, ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஈஸி டு மாடரேட்டுன்னு சொல்கிறீங்க. ஓகே, கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்த மாதிரி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் தி பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஸோ போன வாட்டி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸையும் அட்டென்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ ஆல் பீப்புள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு செக்ஷன் 1ல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 பேஜுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு, லெட் மீ ஜஸ்ட் ரொட்டேட் இட். எஸ், ஸோ இங்கே பாருங்கள், செக்ஷன் 1ல் நம்மளுக்கு ஒரு 1.5 pages ஓகேங்களா கண்டென்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தே ஹவ் ஆஸ்க்ட் அஸ் டு, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிடுறேன் ஸோ தட் யூ வில் ஹாவ் அ ஐடியா ஆஃப் வாட் ஐ எம் ஆக்சுவலி லுக்கிங் அட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஐம் ஜஸ்ட் லெட்டிங் யூ ஆல் நோ தட் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1.5 pages நம்மளுக்கு போன வருஷம், தட் இஸ் போன வருஷன்றது நான் 2025ல் நம்மளுக்கு சின்ன சின்ன கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி தே டிட் நாட் கிவ் இட் லைக் தட். அண்ட் ஒன் மோர் திங் நான் நல்லா சொல்கிறேன், இங்கே வந்து நம்ம வந்து ஆன்சர்ஸ் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து சில டைம் வந்து நம்மளுக்கு டான்செட் ஒரிஜினல் ஆன்சர் கீ வரும்போது அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்க்கு வந்து தே வுட் ஹவ் கிவன் அ டிஃப்ரெண்ட் ஆன்சர். ஸோ நம்மளால இப்பெல்லாம் வந்து ஆன்சர் சொல்லவே முடியாது. கெஸ் சொன்னா பண்ணலாம் இது இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் சில டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் எடுத்துட்டு அந்த கொஸ்டினுக்கு வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, லைக் அது வந்து சில டைம் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்க்கு இட் வுட் பி லைக் மோர் ஆஃப் ராங். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் ஷிஃப்ட் இட் so that everyone would see it. Okay, so actually இதுதான் உங்களோட கொஸ்டின் பேப்பர், கரெக்ட்டுங்களா? So everyone is saying it is easy. Okay,
ஸோ யாரெல்லாம் நல்லா அட்டென்ட் பண்ணியிருந்தீங்களோ கிரேட். ஸோ சப்போஸ் பீப்புள் ஹூ ஹவ் நாட் அட்டெண்டட் இட் ப்ராப்பர்லி ஆல்சோ ஜஸ்ட் டோன்ட் வரி. நம்மளுக்கு வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, அதனால நான் சொல்கிறேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் ஒரே கொஸ்டினில் கேட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தட் உங்களுக்கு வந்து 2 to 3 pages இங்கே கொடுக்கல, அது வரைக்கும் இட் இஸ் லைக் கிரேட். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆகும். 1 month கரெக்டாக. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆன்சர் கீயும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வி கேனாட் கெட் தி ஆன்சர் கீ ரைட் நவ். ஓகேங்களா? ஸோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் கூட எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க இதுவும் வந்து நம்மளால் வந்து இப்போ சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரும்போது உங்களுக்கு அதில் இருக்கும், லைக் வந்து எவ்வளோ பேர் ஆக்சுவலாக வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேர் ஆக்சுவலாக அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதில் காட்டும் உங்களுக்கு. அது மூலியமாக தான் உங்களோட பர்சன்டேஜ் ஆக்சுவலாக வந்து கால்குலேட் பண்ணுது. ஸோ நம்மளால் இப்போ வந்து வி கேன் நாட் சே தட். ஆயிஷா, ஐ ஹவ் ரிப்ளைட் டு யூ. நம்மளால் இப்போ வந்து மார்க்ஸை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி as I was saying y'all that நம்மளுக்கு வந்து பர்சன்டைல் ஸ்கோர் தான் வரும். பர்சன்டைல் ஸ்கோர் அப்படின்றது நம்மளோட ரா ஸ்கோர் அப்படின்றது நம்ம எவ்வளோ வாங்கணும். லைக் வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா 30 marks அப்படி வரும் அப்படின்னா அது வச்சு எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்ற பேஸ் பண்ணி அந்த லைக் பீப்புள் உடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் ரிட்டன் தி எக்ஸாம் அது வச்சு நம்மளுக்கு வரக்கூடிய மார்க்ஸ் தான் பர்சன்டைல். ஓகே, பிஸ்னஸ் சிச்சுவேஷன் வாஸ் மாடரேட். ஓகே, நிறைய பேர் ஈஸி டு மாடரேட் தான் சொல்கிறீங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் when I was looking at the chat section வந்து நிறைய பேர் ஈஸி டு மாடரேட் தான் சொல்கிறீங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து 1 month கரெக்டாக 1 month ஆகும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி, 1 month வெயிட் பண்ணுங்கள். ஓகே 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 மே எண்டு. ஸோ ஆக மொத்தத்தில் மே எண்டு அதுதான் 1 மாதம். ஸோ அதிகபட்சம் 1 மாதம் இல்லைனா மே எண்டு, அவ்வளோதான். ஓகே, டைம் கன்சியூமிங்காக இருந்தது எம்கே. ஓகே கிரேட். ஓகே, ஸோ ஆயிஷா நான் சொன்ன மாதிரி யோர் மார்க்ஸ் வில் பி கால்குலேட்டட். நீங்கள் என்ன ரா ஸ்கோர் எடுத்தீங்களோ அது கூட எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்றதை நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் அப்போ வரும். அது எவ்வளோ பேர் எழுதா அதை வச்சு தான் நம்மளால் ஸ்கோர்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். ஸோ நீங்கள் சாட் ஜிபிடியில் வந்து நீங்கள் இதோட ஆன்சர்ஸ் பார்த்தா இதுக்கெல்லாம் வந்து இட் வில் நாட் பி கரெக்ட். ஏன்னா வந்து நம்மளுக்கு சாட் ஜிபிடியில் கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீழேயும் அதே வருமானு கேட்டால் ஸோ அதே 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 ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் ஆன்சர் கீழேயும் வருமானு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்ததே கிடையாது. எப்போவுமே சாட் ஜிபிடியில் கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீழே அதை வந்து ஆன்சராக நம்மளுக்கு கொடுத்ததே கிடையாது. நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து நம்பி நீங்கள் இப்பயே வந்து பார்க்காதீங்க. இட் இஸ் நோ யூஸ் சொல்ல போனால். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஃபர்ஸ்ட். இப்போதைக்கு நீங்கள் ரிலாக்ஸ் மட்டும் ஆகுங்க. பிகாஸ் நீங்கள் இவ்வளோ நாளுக்கு போட்ட எஃபர்ட், இஃப் சப்போஸ் யூ ஹேவ் ஸ்டடிட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் யூ வுட் ஹாவ் அன் ஐடியா. ஸோ ஆஸ் யூ கேன் சி தட் நம்மளுக்கு ரா ஸ்கோர் பற்றி நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் போதே வி குட் சி தட் மெனி பீப்புள் ஆர் சேயிங் இது வந்து கொஞ்சம் ஈஸி டு மாடரேட்டாக இருக்குது கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்போ வந்து மோஸ்ட் ப்ராபபிளி சான்சஸ் ஆர் தேர் தட் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக போகிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்போவுமே ஈஸியாக இருக்கும் போது whenever the question paper is easy நம்மளுக்கு வந்து சான்சஸ் ஆர் தேர் தட் ஆர் ஸ்கோர்ஸ் ஆர் கெட்டிங் ஹையர். ஸோ நம்மளுக்கு வந்து 55லேருந்து 60 வரைக்கும் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ரா ஸ்கோர் இருக்கலாம்.
ஸோ நம்மளால் டார்கெட் கரெக்டாக சொல்ல முடியாது. பட் சின்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கிறதுனால இந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ கட் ஆஃப்ஸும் அகெயின் நான் சொன்ன மாதிரி யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப். ஸோ அதுவும் நம்மளால இப்போ சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு செஷனில் வந்து ஐ வுட் பிரிங் இட். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்சர்ஸ் வந்து நம்மளால் நான் சொன்ன மாதிரி போன செஷனில் நாங்கள் போன வருஷமோ எப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நான் சொல்லியிருந்த ஆன்சர்ஸில் சில கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் ஆன்சர் கீழே சேஞ்ச் ஆயிருந்தது. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக இதிலே ரிலே ஆக முடியாது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஒரு நம்மளுக்கு நல்ல காலம் நம்மளுக்கு பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் வந்து இந்த ஒரு 2 to 3 pages கொடுத்துட்டு பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ஏன்னா வந்து நிஜமாலே வந்து தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி பெயின் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து 2024 கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 3 pagesக்கு வந்து உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருந்தது பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் ஆல்ரெடி நிறைய டைம் போயிடுச்சு நிறைய பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி இந்த கொஸ்டின் பேப்பர் வாஸ் லைக், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றது. லிஜிட் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. மேபி பிரிண்டிங் எரராக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இஃப் யூ குட் ஜஸ்ட் லுக் அட் இட், நம்மளுக்கு இந்த பேசேஜில் வந்து தே ஹவ் கிவன் சம்திங் ரிலேட்டட் டு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்க, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் செக் தட் உங்களுக்கு இங்கே 4 ஆப்ஷன்ஸ். நான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் சொல்லி தரும் போதே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் தட் உங்களுக்கு வந்து இந்த 4 ஆப்ஷன், மேஜர் ஒப்ஜெக்டிவ், மேஜர் ஃபேக்டர், மைனர் ஃபேக்டர், அதுக்கப்புறம் மேஜர் அசம்ஷன்ஸ். ஸோ போன வாட்டி நம்மளுக்கு அன்இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு அன்இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு இது வந்தது. இந்த வாட்டி வந்து மேஜர் அசம்ஷன் அகெயின் 2024 கேட்ட மாதிரி அதே மாதிரி கேட்டாங்க மேஜர் அசம்ஷன்ஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சொல்லி தரும் போதே சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு எப்படி ஒன்றாலும் கேட்கலாம் அப்படின்றது. ஸோ எல்லாருமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 to 20 வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமாகவே வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே 1 பேஜுக்கு தான் கண்டென்ட். ஏன்னா இங்கே நடுவுலலாம் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 பேஜ் கண்டென்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு 20 கொஸ்டின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2, செக்ஷன் 1 நம்மளுக்கு வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்காம பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் மாதிரி தான் இருந்தது மோஸ்ட்லி. ஸோ இட் வாஸ் மேஜர்லி ஆன் தி பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் தான் நம்மளுக்கு இருந்தது, பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஸோ கேஸ் ஸ்டடி மாதிரி இல்லை. ஸோ செக்ஷன் 1 இஸ் டன். லெட்ஸ் மூவ் ஹெட் வித் செக்ஷன் 2. ஸோ செக்ஷன் 2ல நம்மளுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஒரு பேஜுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு 21st கொஸ்டின்லேருந்து தே ஹவ் ஆஸ்ட் 25th. ஸோ இந்த 1 பேஜ், ஆனால் இந்த வாட்டி வந்து பேசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் பேசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி, எப்போவுமே நம்மளுக்கு இவ்வளோ தான் பேசேஜே வரும். பட் நம்மளுக்கு வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் இந்த வாட்டி கொஞ்சம் கண்டென்ட் வந்து அதிகமாக கொடுத்துட்டாங்க. எப்போவுமே பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸில் கொடுப்பாங்க, இந்த வாட்டி பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஐஸ்வர்யா நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த ஏஐயும் நம்மளால் நம்ப முடியாது இந்த ஆன்சர்ஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டைம் கூட வந்து நிறைய பேர் நிறைய ஏஐ டிடெக்டட் வச்சு நிறைய ஆன்சர்ஸ் போட்டிருந்தாலும் வாட் இஸ் தி ஆக்சுவல் ப்ராப்ளம் இஸ் நமக்கு வந்து அது எதுவுமே வந்து கரெக்டான்றதை நம்மளால் 100% ஷோராக சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்பெஷலி நம்மளுக்கு மிச்சம் எல்லாத்துலேயும் கூட சொல்லிடலான்னு பார்த்துக்கோங்களேன். ஆனால் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து அந்த மாதிரி வந்து வி கேன் நாட் 100% ஷோராக வி கேன் நாட் சே தட். ஓகேங்களா, அதுதான் ப்ராப்ளம். பர்சன்டைல் நம்மளால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதெல்லாம் செக் பண்ண முடியும். ஸோ பர்சன்டைல் எப்படி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க, இட் இஸ் நீங்கள் உங்களோட ரா ஸ்கோர் வச்சும் உங்களுடைய எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அந்த எக்ஸாமை. ஏன்னா அப்ளை பண்ணது நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் எக்ஸாம் அட்டன் பண்ணது வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்போது
அதை வச்சு தான் உங்களுக்கு பர்சன்டைல் கால்குலேஷன் வரும். எப்படி பர்சன்டைல் கால்குலேஷன் பண்ணுறாங்கன்றத ஒரு செஷன் ஒன்று நான் உங்களுக்கு போட்டுடுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அப்படின்றது. ஸோ செஷன் இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க, அக்கௌண்ட்ஸ் வித் ஆயிஷ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க, யாரெல்லாம் வந்து மாக் டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கு இந்த லைக் வந்து மாக் டெஸ்ட் வந்து எக்ஸாம் நீங்கள் எழுதும் போது யூஸ்ஃபுல்லாக இருந்துதான். பிகாஸ் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ இங்கே யாராவது லைவ் சேட்டில் கொடுக்கணும் அப்படின்னா கொடுங்க. ஸோ தட் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மாக் டெஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்றது. ஓகே ஆயிஷா, நான் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் ராங்காக இருக்கிறது அதுக்கெலாம் வந்து இஃப் யூ ஹவ் அட்டெண்டட் அப்போ தான் மார்க் தருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் அந்த கொஸ்டின் வந்து ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணாமல் வந்திருந்தீங்கன்னா மார்க்ஸ் கிடையாது. கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த கொஸ்டின் ராங்காக இருந்ததுன்னா மார்க் தருவாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இந்த கொஸ்டின் ராங்காக இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு செஷனில் நம்ம ஃபுல் அனாலிசிஸ் வச்சுப்போம். அப்போ வி வில் ஸ்பீக் வாட் வி கேன் டூ வித் இட். ஓகேங்களா? இப்போதைக்கு வி கேன் நாட் சே வாட் வி கேன் டூ. ஓகேங்களா? இப்போதைக்கு வி ஆர் அனலைசிங் தி பேப்பர். ஸோ ரா ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, இஃப் யூ குட் ஜஸ்ட் லுக் அட் தி கொஸ்டின் பேப்பர், நிறைய பேர் இட் வாஸ் ஈஸி டு மாடரேட். அண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாதவங்க கூட ஈஸி அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபார்மாக இட் வுட் பி அ 60 தாண்டறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளால் அதை சொல்ல முடியாது. ஏன்னா ஈவன் நிறைய பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாதவங்க கூட வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து தே வேர் லைக் இட் வாஸ் லைக் ஈஸி டு மாடரேட்டில் இருந்ததுன்னு சொல்லியிருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் நம்மளுக்கு இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து தட் இஸ் ரா ஸ்கோர் வந்து அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. லெட்ஸ் சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஏன்னா சில டைம் நிறைய பேர் கம்மியாக ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தால் சேஞ்சஸ் ஆகும் ஸ்கோர்ஸ். ஸோ நம்மளால் இப்போதைக்கு வி கான் சே எனி திங். ஸோ இப்போதைக்கு வி ஹாவ் டு பி இன் அ ஸ்டேபிள் சுச்சுவேஷன். இப்போதைக்கு யூ ஆல் பீப்புள் காம் டவுன் ஆகுங்க. அண்ட் மாக் டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா மாக் டெஸ்ட்டோட ஃபீட்பேக்கையும் எனக்கு லைவ் சேட்டஸ் கொடுங்க. லைக் வெதர் உங்களுக்கு இந்த மாக் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆச்சா, லைக் வந்து நீங்கள் OMR ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணும் போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மாக் டெஸ்ட் தான் நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதனுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுங்க. அண்ட் அக்கௌண்ட்ஸ் வித் ஆயிஷ் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா செஷனை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் TANCET MBA எழுதுனாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் தெரியும் ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துருது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ செஷன் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மூவ் ஹெட் வித் பேசேஜ் காம்பரேஷன். நம்ம சொன்ன மாதிரி 21st கொஸ்டின்லேருந்து வி ஆர் ஹேவிங் ஃபார் டில் 25th. ஸோ ஈச் கொஸ்டின் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக OMR ஷீட்டில் மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாகவே நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வி ஹாவ் தி செகண்ட் பேசேஜ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பேசேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசேஜை கம்பேர் பண்ணார நம்மளுக்கு வந்து செகண்ட் பேசேஜ் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்குது 26th கொஸ்டின்லேருந்து 30th கொஸ்டின் வரைக்கும் they have asked. And then third passage. ஸோ தேர்ட் பேசேஜ் பொறுத்த வரைக்கும் வாட் தே ஹவ் ஆஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பேசேஜ் கம்பேர் பண்ண போகிறோம். இது வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ 31st கொஸ்டின்லேருந்து 35th கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 4 பேசேஜஸ் 5 கொஸ்டின்ஸ் ஈச் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பேசேஜ் 4 வந்து ஃபஸ்ட்டு பேசேஜ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் சிச்சுவேஷனில் நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாத்தையும் தூக்கி பேசேஜ் காம்பரேஷனில் போட்டுட்டாங்க. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா நார்மலாக இது அப்படியே ரிவர்ஸில் வரும். பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு வந்து தே வில் கிவ் தி பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அண்ட் அதில் தான் உங்களுக்கு நிறைய இவ்வளோ படிக்கிறது இருக்கும். பட் இந்த வாட்டி தே ஹவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் இட் டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் கண்டென்ட் எல்லாத்தையும் போட்டு இதில் படிக்க வச்சுட்டாங்க நம்மளை வந்து பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்க்கு பதில். ஸோ இட் இஸ் லைக் அ ரிவர்ஸ் வே தே ஹவ் டன். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் வி கேன் நாட் ப்ரெடிக்ட். நம்மளால் வந்து கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் வரும் அப்படின்றது வி கேன் நாட் சே. ஸோ நம்மளுக்கு வந்து பேசேஜ் 4 பார்த்தீங்க அப்படின்னா 36th கொஸ்டின்லேருந்து 40th கொஸ்டின் வரைக்கும் 5 கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. லைக் ஹவு வி வேர் டாக்கிங் லைக் 4 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க.
sorry, not 4 questions, 4 passages கரெக்டாக கேட்டு they have given us 5 questions each. So இந்த வாட்டி they have changed எப்படி 2024ல they had the business situation analysis, ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி they have given you all. ஸோ மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணவங்க யாராவது லைவ் சாட்டில் இருக்கீங்களா? பிகாஸ் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. லைவ் சாட்டில் யாராவது ஃபீட்பேக் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். அண்ட் யாராவது 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸை ஃபாலோ பண்ணிங்களா? ஏன்னா எனக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு கீழே லைவ் சாட்டில் சொல்லுங்கள். யாராவது 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணிங்களா? ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு நாளைக்கு ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து எனக்கு கொஸ்டின் பேப்பர் கிடச்சிதே கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து நாளைக்கு சொல்கிறேன். ஸோ 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதை அட்டென்ட் பண்ணியிருந்தீங்களா? யாராவது அட்டென்ட் பண்ணியிருந்தீங்களா 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ் யூடியூப்பில்? லைவ் சாட்டில் இருக்கவங்க யாராவது? Do let me know quickly. So let's just go for the third section, which is mathematical reason. இந்த வாட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன்ஸ் எதுவுமே பேரே கொடுக்கல. ஜஸ்ட் பிளாங்காக they have given you all these செக்ஷன்ஸோட இது வந்து they have given. லைக் வந்து செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் நம்மளுக்கு ப்ராப்பராகவே கொடுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா they started off with 41st questionல ஸ்டார்ட் பண்ணி they have completed till 68 questions. So it was like a blend of reasoning and aptitude. So quantitative aptitude and reasoning oda blend ah da irundhu. So let me just look at it in close so that we will have an idea like eppadi ketirukanga அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு திங் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லைக் ஒன் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தே ஹவ் ஆஸ்ட் அ பேட்டர்ன் கொஸ்டின், பேட்டர்ன் பேஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ பேட்டர்ன் பேஸ்ட் கொஸ்டின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, தே ஹவ் ஆஸ்ட் ஃபார் அ கோடிங் அண்ட் டீகோடிங் கொஸ்டின். அதுக்கப்புறம் பூட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்ஸ்ட்ரீம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்ரையாங்கிள் இருந்து ஒரு கொஸ்டின் வித் ரேஷூஸ் கொடுத்து ட்ரையாங்கிள் வித் ரேஷூஸ். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல நிறைய வாட்டி வந்து இந்த மாதிரி கம்பைண்டாக தான் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு தே ஹாவ் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் கொஸ்டின்ஸ் தே ஹவ் ஆஸ்ட். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து டைம் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லி தே ஹவ் ஆஸ்ட். ஸோ தட் இஸ் தேர். அண்ட் தென் தே ஹாவ் தி integers, that is consecutive odd number system la we have a question. And then 47th question parunga. So it's a percentage based question namalukku ketirukanga. Next இந்த சைடு நம்ம பாப்போம், 48th question ல இருந்து பாப்போம். Okay, so 48th question பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. It is so it is actually a theoretical based number system question. So theoretical based number system. Okay, so உங்களுக்கு seating arrangement questionக்கு வந்து உங்களுக்கு வந்து they have not given us the இன்ஃபர்மேஷன். ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? கிளியராக. பிகாஸ் நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஐ வாஸ் ரீடிங் தி கொஸ்டின் பேப்பர். ஸோ ஐ வாஸ் நாட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் வாட் ஆக்சுவலி இஸ் தி கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் லுக்கிங் அட் இட். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ். 48 கொஸ்டின் பாருங்கள், இட்ஸ் அ தியரட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின். 49th கொஸ்டின் பாருங்கள். It was again a triangle based. இந்த வாட்டி 2 triangle questions கொடுத்துருக்காங்க and squares, circles and squares. So இங்கே வந்து it was a syllogism question. So syllogism question. Next வந்து what they have asked. So this is a preference based question. So எத்தனை பேருக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. And then we have
ஸோ இட் இஸ் ஆக்சுவலி கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இட் இஸ் லைக் அ மிக்ஸ் ஆஃப் 50-50 தான். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஒரு 50%, லாஜிக்கல் ரீசனிங் ஒரு 50%. ஸோ இது வாஸ் லைக் தட். நெக்ஸ்ட் வி ஹாவ் தி நம்பர் odd one out, sorry not the odd one out, arrangement, like they have asked that. ஸோ அடுத்தது என்ன வரும், வாட் வுட் பி த நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஒரு ரெக்டாங்குலர் கொஸ்டின், ஸோ ஏரியா கண்டுபிடிக்க சொல்லி. அண்ட் தென் இன்னும் ரிமைனிங் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்ததுன்றதையும் நம்ம பார்த்துருவோம். 54th கொஸ்டின் என்னென்னா, ஸோ இட் வாஸ் அ பர்சன்டேஜ் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து வி ஹேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம படிப்போம்ல, அதுதான். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் ஏரியா அகெயின். ஸோ இட்ஸ் லைக் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ரெண்டு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், நாட் லாஜிக்கல் ரீசனிங், கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து 2 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக. அதுக்கப்புறம் வந்து ஏரியா கண்டுபிடி சொல்லி நம்ம 53rd கொஸ்டினும் அதுதான் பார்த்தோம். இங்கே 54th அதே மாதிரி இருக்குது. சாரி நாட் 54th, சாரி இட் இஸ் 55. அதுவும் அதே மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு டேஸ், இங்கே பாருங்கள் டேஸ்லாம் கேட்டிருக்காங்க. நம்மளால் வந்து கெஸ்ஸே பண்ண முடியாதுங்க, அந்த மாதிரி வந்து இட் இஸ் லைக் தே ஹேவ் ஒரு வருஷம் வந்து ஒன்று கேட்குறாங்க, ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டேஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 57th கொஸ்டின், இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஃப்ராக்ஷன் அதாவது வந்து தே ஹேவ் ஆஸ்க்ட் அஸ் அ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் தாங்க. நெக்ஸ்ட் வி ஹாவ் அ பிளட் ரிலேஷன் கொஸ்டின். பார்த்தீங்களா எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் வாட் வி ஹாவ், ஸோ இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம்ஸில் இந்த மாதிரி தியரட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வருது, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து இந்த வாட்டி வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. பிகாஸ் 59th கொஸ்டினும் சரி, அதே மாதிரி 48th கொஸ்டினும் சரி, இது ரெண்டுமே வந்து த மோஸ்ட் சேம் கான்செப்ட்ஸ்லேயே வந்திருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு கலர் கண்டுபிடிக்கிறது. இது எப்போவுமே நம்மளுக்கு ஆல்ரெடி லாஜிக்கல் ரீசனிங் பார்ட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் தே ஹவ் ஆஸ்க்ட். ஸோ that is about your mathematical and அதாவது quantitative and logical reasoning section 3ல இருக்கு. Now let's move ahead with the data sufficiency part. Let's see அதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். தமிழன் P is answerன்னு எப்படி சொல்றீங்க? நிறைய பேர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கல, அதுக்கு எப்படி நம்ம இன்ஃபர்மேஷன் இல்லாமல் செலக்ட் பண்ணுறது ஆன்சர். ஸோ இட் வுட் பி அ ராங் ஆன்சர்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு வந்து அதை வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு, பிகாஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டான ஆன்சர் கீ பார்ப்போம்ல, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீ வரதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் வித் ஆயிஷ் யூடியூப் சேனலில் நம்ம செலக்ட் பண்ண ஆன்சர்ஸ் கீஸ் நம்ம போடுவோம். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போதைக்கு வி வில் ஸ்டிக் ஆன் வித் திஸ். ஸோ நம்மளுக்கு செக்ஷன் 4ல் டேட்டா சஃபிஷியன்சி எப்பவும் போல் நம்மளுக்கு டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நேம் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட்டா சஃபிஷியன்சின்னு. ஸோ இங்கே பாருங்கள் இந்த 4 ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் ஏல வந்து இஃப் த கொஸ்டின் கேன் பி ஆன்சர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1 alone. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி இஃப் த கொஸ்டின் கேன் பி ஆன்சர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 2 alone. Next option C, if the question can be answered, both statement 1 and 2 are needed to answer together. Next option D, if the question cannot be answered even with the help of both the statements. So இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய 4 things. One second. Oh, you are telling about blood relation. Okay. ஸோ இப்போ பாருங்கள் டேட்டா சஃபிஷியன்சியில் நம்மளுக்கு 61st கொஸ்டின், இட் இஸ் அ டைம் பேஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்டீஜர் லைக் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு தே ஹவ் ஆஸ்க்ட் அஸ் டு ஃபைண்ட் அவுட் வேல்யூ இருக்கா அப்படின்ற மாதிரி அகெயின் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வி வில் மூவ் அஹெட் வித் இந்த பார்ட் ஆஃப் கொஸ்டின். இந்த சைடு போயிடுவோம் 64th கொஸ்டின்லேருந்து. ஸோ 64th கொஸ்டின் என்ன, ஹூ இஸ் தி டாலஸ்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்கேயும் கேட்டிருக்காங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் இந்த வாட்டி வந்து புதுசாக டேஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல் நிறைய கேட்கறதுக்கு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸ், ஆட் ஒன் அவுட், அதுக்கப்புறம் கலர் ஆஃப் தி பாக்ஸ்,
நெக்ஸ்ட்டு சர்க்கிள் லார்ஜர் தேன் தி ஸ்கொயர். இது வந்து ஆல்ரெடி ஒரு பிஒய்க்யூ தான். எப்போவுமே தே யூஸ் டு ஆஸ்க் திஸ் பிஒய்க்யூ. நீங்கள் பிஒய்க்யூஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இட் வுட் பி ஈஸியர் திங். நெக்ஸ்ட்டு ரேஷியோ கேட்டிருக்காங்க பாய் டு கேர்ள் இன் அ கிளாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 70th கொஸ்டின்லேருந்து பார்ப்போம். நம்மளுக்கு வந்து டேட்டா சஃபிஷியன்சி வந்து 61st கொஸ்டினில் ஆரம்பிச்சு நம்மளுக்கு இட் மூவ்ஸ் அஹெட் வித் டில் 80. ஸோ 70th கொஸ்டின் பாருங்கள். இப்போது லெட் மீ மூவ் தி ஸ்க்ரீன். ஓகே. ஸோ 70th கொஸ்டினில் நம்மளுக்கு என்னன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து நிறைய கேல்குலேட் பண்ண சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏரியா அகெயின். ஸோ நம்மளுக்கு காமனாக பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் கண்டுபிடிக்க சொல்லியதாக இருக்கட்டும், இல்லை வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஏரியா அண்ட் தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் நம்பர் சிஸ்டம், இதெல்லாம் தான் வந்து இட் வாஸ் லைக் மேஜர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் நான் சொல்லியிருந்த மாதிரி பிளட் ரிலேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோடிங் அண்ட் டீகோடிங், அப்புறம் ரேங்கிங், கலரு, அதுக்கப்புறம் யூ ஹேட் ஒன் மோர் திங் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கனாலே ஓவராலாக நீங்கள் ஓரளவுக்கு எழுதியிருக்கலாம் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ ஏரியா நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் கேல்குலேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய் உடைய அகெயின் வேரியபிள்ஸ் கேல்குலேஷன்லேயே கிரேட்டர் தென் 10 ஆவரேஜ் வச்சு, அண்ட் தென் ஸோ இட்ஸ் லைக் அ ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் கொஸ்டின். இஸ் இட் ட்ரைனிங் அப்படின்றது. ஸோ இது நம்ம கம்ப்ளீட்டான அனாலிசிஸ் எல்லாமே நாளைக்கு செஷனில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வி வில் ஜஸ்ட் லுக் அட் இட். அண்ட் தென் வி ஹாவ் ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து டவுட்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்களோ வி வில் செக். ஸோ நெக்ஸ்ட்டு வி வில் கண்டினியூ வித் தி டேட்டா சஃபிஷியன்சிலே ரிமைனிங் கொஸ்டின்ஸையும் பார்த்துருவோம். 76th கொஸ்டின் பாருங்கள். நம்மளுக்கு ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. இட்ஸ் ஆக்சுவலி a percentage based question. Next, so 2-digit number உடைய வேல்யூ என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் 78th கொஸ்டின் பாருங்க. இட் இஸ் டைம். ஸோ உங்களுக்கு டைமும் அதே 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே எப்படின்னா சில டாபிக்ஸ் சூஸ் பண்ணி அதையே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில், விச் இஸ் ஆக்சுவலி கிரேட். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் போடும்போது ஓகே நம்ம ஒரே ஒரு கான்செப்ட்ஸ்லேருந்தே நம்ம ஃபியூ கொஸ்டின்ஸ் போடுறோம், அப்போ ஈஸியாக இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வி ஹேவ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அகெயின் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 80th கொஸ்டின் பாருங்கள். ஏரியா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு ஏரியாலேயே. ஸோ நம்மளுக்கு டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டார்டட் ஆஃப் வித் 61st கொஸ்டின் அண்ட் இட் எண்டட் ஆஃப் வித் 80th கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ வந்து வி வில் மூவ் அஹெட் வித் செக்ஷன் 5 விச் இஸ் த லாஸ்ட் செக்ஷன். லாஸ்ட் செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ செக்ஷன் பாருங்க. உங்களுக்கு வந்து யூ ஹாவ் யோர் once again I will just move this so that you will have an idea. Okay, so this is your section 5. so section 5ல first one என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இந்த நாவல்ல இருந்து they have asked கொஸ்டின். ஸோ அதில் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு இட்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ 82nd கொஸ்டின். நெக்ஸ்ட்டு சினோனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஐ ஹோப் நீங்கள் மாக் டெஸ்ட் எழுதியிருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சினோனிம்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி வி ஹேவ் இட் மாக் டெஸ்ட்டில் வி ஹேட் தி சினோனிம்ஸ். ஸோ மாக் டெஸ்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சினோனிம்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து யூ வுட் ஹவ் காட் இட். நீங்கள் மாக் டெஸ்ட் எழுதாமல் இருந்தீங்கன்னா இந்த சினோனிம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கு தான் சொன்னேன் மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கன்னு. ஸோ இது வந்து எனக்கே இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது மாக் டெஸ்ட்டில் நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கண்டினியூ தி செஷன். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் another fill in the blanks. அதுக்கப்புறமா we have another fill in the blanks. ஸோ fill in the blanks எல்லாமே ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா இருந்திருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு we will move ahead with 86th question. ஸோ 86th questionலையும் again a fill in the blanks. 87th is a fill in the blanks. and then இங்கே antonyms நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து they are asking for the opposite antonyms. and then we have again a fill in the blanks. next 90th question is over. இந்த சைட் பார்ப்போம். இந்த சைட் 91st question பார்க்கலாம்.
ஸோ again fill in the blanks, spot the error start ஆயிடுச்சு. They have asked one spot the error. அதுக்கப்புறம் again it starts with the fill in the blanks. So 98, 94, 95. Next 96 பார்ப்போம். So 96 question பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து they have asked to fill in the blanks, and 97 same fill in the blanks, 98 is also same, 99 is also same, 900 is also same. Okay, with it they have completed it. Yes, it was easy. People who have not studied, அவங்களுக்கு வந்து it would have been a moderate test. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம், பட் நல்லா படித்தவங்களுக்கு it would be an easier paper. கரெக்டுங்களா? So let me just show you all. உங்களுக்கு வந்து this was actually the mock testல I have given you all the question which இந்த question வந்திருந்தது. The question that I was talking is question number So we have completed the overall analysis part as of now. So நாளைக்கு I will bring a detailed answers. So we had the exact question, but உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து you had a changes in the so you had some changes regarding the so changes எங்க இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். You had changes in the ஆப்ஷன்ஸில் தான் சேஞ்சஸ் இருந்தது தவிர உங்களுக்கு கொஸ்டின் வந்து சேமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் சி திஸ் இஸ் தி மாக் டெஸ்ட் போர்ட்டல். இந்த போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து வி ஹவ் ஆல்ரெடி கிவன் 1 month ஆகும் ரிசல்ட்ஸ்க்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து ஷார்ட் லிவ்டு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஷார்ட் லிவ்டு அப்படின்றது தான் இதுக்கான பர்டிகுலர் ஆன்சர். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஷார்ட் லிவ்ட் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அண்ட் உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஷோயிங் யூ ஆல். இங்கே பாருங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ டிரான்சிடென்ட், லாஸ்டிங், என்டியூரிங், பெர்மனெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து லாஸ்டிங் தான் வரும். லாஸ்டிங் அப்படின்றது ஷார்ட் டேர்மாக லாஸ்டிங் ஒரு பீரியட். ஓகேங்களா? ஸோ அது நம்மளோட ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா வி கேவ் இட் அஸ் ஷார்ட் லிவ்டு. ஓகேங்களா? ஷார்ட் லிவ்டு. ஸோ ஷார்ட் லிவ்டு தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஷார்ட் லிவ் அப்படின்றது இங்கே வந்து லாஸ்டிங் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம நம்மளோட மாக் டெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் மாக் டெஸ்ட்டில் நம்ம இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து வி ஹவ் ஆல்ரெடி கிவன். ஸோ அதை தான் சொல்கிறோம். ஓகேங்களா?
ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ணதில். ஸோ நாளைக்கு செஷனில் ஐ வில் bring தி கம்ப்ளீட் part. So for now we will just fix with the analysis. So hope you people all got a clarity in this session la. So thank you for watching. We'll see you in my next live session. And session ku yaradhu pudusa join pannirundinga appadina make sure neenga subscribe panikonga. So on the whole indha vaadi question paper was nariya perku it was like easy, nariya perku it was like prepare பண்ணாதவங்களுக்கு it was like prepare பண்ணாதவங்களுக்கு it was like a little bit difficult. So it was like varying for people. So hope இன்னைக்கு session join பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்பவே thanks. We'll see you in my next live session. Thank you for watching. Thank you.